கடந்த 23ஆம் தேதி அன்று பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் சரிகமபாவினுடைய ஃபைனல் நடந்தது. அதில் சுஷாந்திகா முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. அதற்கப்புறமாக ரன்னரப்பாக சபேசன் வந்திருக்காரு. 2வது ரன்னரப்பாக செந்தமிழன் வந்திருக்காரு. இந்த நேரத்தில் பியூப்பிள் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சரிகமபாவிலேருந்து பீப்பிள் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்களாம் பவித்ரா அவர்களுக்கு. இப்போ அவங்க முதலிடத்தை பிடித்த சுஷாந்திகா மற்றும் ரன்னரப்பானவர்களை பற்றி பேசியிருக்காங்க. என்னன்றதை வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பவித்ரா அவர்கள் ஆரம்பத்திலேருந்தே கஷ்டப்பட்டு அவங்க முன்னேறி வந்திருக்காங்கன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். கணவர் இழந்துட்டு மிகப்பெரிய அளவில் வாடி நின்னாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த சூழலில் எப்படியாவது அவங்க டைட்டிலை வின் பண்ணிடுவாங்க, முதல் 3 இடத்தை பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. இதுக்கு இடையில இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க இப்போது ஒரு பட்டத்தை வாங்கியிருக்காங்க, மக்களுக்கு பிடித்த ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கப்புறமாக அதை பற்றி அவங்க பேசும்பொழுது இப்போ நான் அதை வாங்கிட்டேன் அப்படின்றதுக்காக எனக்கு ஆறுதல் பரிசு அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்படி பேசினா எனக்கு கவலை இல்லை. ஆனால் இத்தனை பேருக்கு மத்தியில் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது பெருமையாக தான் இருக்குது. அதே போல் இத்தனை போட்டிகளுக்கும் மத்தியில் இவ்வளவு நல்லா பாடுறவங்களுக்கு மத்தியில் நான் பாடியிருக்கேன் அப்படின்றதே எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெருமை தான் அப்படின்னு இப்போ பவித்ரா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் நான் இன்னும் அடுத்தடுத்ததில் விடாமல் முயற்சி பண்ணுவேன். சுஷாந்திகா அதே போல் சபேசன் எல்லாருமே மக்களுடைய ஓட்டுகள் அடிப்படையில் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அடுத்து தொடர்ந்து இன்னும் நான் நிறைய என்னுடைய முயற்சிகளை போடுவேன் அப்படின்னு பவித்ரா அவர்கள் பேசியிருக்காங்க. இடையில் ஜட்ஜுகளுமே நிறைய பார்த்தோன்னா அவங்களுக்கு வாழ்த்துக்களை கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வாங்கியிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி இவ்வளவு போட்டியாளர்கள் மத்தியில் நான் ஒருத்தராக இருந்திருக்கேன் அப்படின்றத எனக்கு பெருமை தான் அப்படின்னு இப்போ பவித்ரா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தொடர்ந்து பவித்ரா அவர்களுக்கு இன்னும் நிறைய வெற்றிகளை அவங்க கடந்து வரணும் அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.